we're going to learn another attributes of God's name, which Shalini just mentioned in the Bible, which is Yahweh Tsidkenu. இன்றைக்கு இன்னொரு கர்த்தருடைய தன்மை குறித்து, அதாவது அவருடைய வெளிப்பாடை குறித்து நாம் படிக்க போகிறோம். சிஸ்டர் ஷாலினி சொன்னது போல யாவே சிக்கெனு குறித்து என்று சொல்லி இந்த காரியத்தை நாம் ஆராய போகிறோம். The Hebrew word Tsidkenu comes from combining the Hebrew word Tsidke. சிக்கேனு என்று சொல்லும் பொழுது அது எபிரியல் மொழியிலிருந்து அப்படியாக அந்த வார்த்தையானது உருவாக்கப்பட்டது. The Hebrew word Tsidke, which means straight or right. ஹெபிரியல் மொழியில சிக்கே என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நேராக அல்லது சரியாக. And the possessive pronouns nu, Tsidkenu, is our. அதுபடி பார்த்தீங்கன்னா சிக்கே நூ என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாம். Thus, Yahweh Tsidkenu, the Lord our righteousness. அப்படியாக நாம் யாவே சிக்கெனு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய நீதியாக இருக்கிறார் என்று சொல்லிதான் அதோடைய அர்த்தமாய் இருக்கிறது. The word Tsidke appears over 1,000 times in scriptures and is translated right, righteous, righteousness, just, justified and declared innocent. சிக்கே என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையானது வேதாகமத்தில் சுமார் 1000 தடவை குறிக்கிடப்பட்டிருக்கிறது, அதாவது 1000 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் சரியாக, நீதிமான்கள், நீதி, நியாயம், நியாயப்படுத்துதல் என்று சொல்லிதான் அதோடைய அர்த்தமாக இருக்கிறது. So it is only in examining God's character that the word Tsidke, righteousness, can be fully understood. அதனால் கர்த்தருடைய காரியங்களை பார்க்கும்பொழுது ஆண்டவர் இப்படியாக தான் இருக்க வேண்டும், சிக்கேனு என்று சொல்லும் பொழுது நீதி உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிதான் இந்த வார்த்தையோடைய அர்த்தத்தை நாம் கவனிக்கிறோம். Righteousness is essential to God's very being and characterizes all that he does. நீதி என்று சொல்லும்போது ஆண்டவருடைய ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் செய்கிற அனைத்தும் நீதியோடு செய்கிறவராய் காணப்படுகிறார். God is morally and ethically right and he acts only in keeping what is right and just. நெறிமுறைகளை பார்க்கும்போது ஆண்டவர் சரியாக செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் எல்லாத்தையும் அவர் செய்கிற காரியம் எல்லாமே நீதிக்குள்ளாக தான் அடங்கி இருக்கிறது. This theme is common in scripture. இந்த காரியமானது நம்முடைய வேதாகமத்தில் எப்படியாக அதிகமாய் நாம் கவனிக்கலாம். This name of God Yahweh Tsidkenu was given to the prophet Jeremiah. யாவே சிக்கெனு என்று சொல்லப்படுகிற இந்த நாமமானது எரேமியாவுக்கு சூடப்பட்டது. At a time when the kingdom of Judah had failed miserably in obeying Yahweh. எப்பொழுது என்று சொன்னால் யூதா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய எப்பொழுது அவர்கள் அப்படியாக தவறினார்களோ அந்த நேரத்தில் இந்த பெயரானது எரேமியா காலத்தில் எரேமியாவுக்கு சூடப்பட்டது. As a result, they were about to be attacked and taken into captivity by the Babylonian Empire. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத அவர்கள் சுத்தி இருக்கிற தேசமானது அவர்களை தாக்கி அவர்களை இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக எடுத்து போனார்கள். எப்போது பாபிலோனின் ராஜ்யத்திற்குள்ளாக. See church, even though God's people had failed to be righteous, they were still given hope and a promise that someday they would be ruled by a king who would reign forever with wisdom and justice. தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக அவர்கள் நீதிக்குள்ளாக நடப்பதற்கு தவறினாலும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்டது. என்னவென்று சொன்னால் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, ஒரு நாள் ஒரு ராஜா வருவார், நீதி உள்ள ராஜா வந்து அப்படியாக ஞானத்தோடையும் நீதியோடையும் என்றென்றைக்கும் அவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. Not only would this king be righteous, but he would also give his righteousness to his people, assuring them of a right standing before God forever. நீதி உள்ள ராஜாவாக மட்டும் அல்லாமல் இவருடைய நீதியை தன்னுடைய ஜனங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இந்த ராஜா தயாராக இருப்பார். அது மட்டுமல்லாமல் தேவனுக்கு முன்பாக சரியாக நீதிமான்களாக நிற்பதற்கு இவரே நீதி உள்ளவராக இருப்பார் என்று சொல்லி நாம் எரேமியால வாசிக்க முடியும். The name Yahweh Tsidkenu occurs only twice in the Bible, both times in the book of Jeremiah. யாவே சிக்கெனு என்று சொல்லும் பொழுது 2 முறைதான் வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 முறைகளும் எரேமியா புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. Let's read those verses. இந்த வசனங்களை நாம் வாசிப்போமாக. Jeremiah chapter 23 verses 5 and 6. எரேமியா 23ஆம் அதிகாரம் 5லிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் வாசிப்போமாக. Both verses seem similar.
இந்த ரெண்டு வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கும். Behold, the days are coming, says the Lord, that I will raise to David a branch of righteousness. A king shall reign and prosper and execute judgment and righteousness in the earth. In his days, Judah will be safe and Israel will dwell safely. Now, this is his name by which he will be called, the Lord our righteousness, Jehovah Tsidkenu. நான் தமிழை வாசி கேட்கலாம். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடம் நாமம் நமது நீதியுள்ள கர்த்தர் என்பதே. Second verse, Jeremiah chapter 33 verse 15 and 16. அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 33 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கப்போமாக. In those days and at that time I will cause to grow up to David a branch of righteousness. He shall execute judgment and righteousness in the earth. In those days Judah shall be safe and Jerusalem will dwell safely, and this is the name by which she will be called, the Lord our righteousness, Jehovah Tsidkenu. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். Now this prophecy will come to fulfillment at the second coming of Jesus, when he will rule the earth for 1,000 years. சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசன வார்த்தையானது எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும்பொழுது அவர் 1000 ஆண்டுகள் அரசாளுவார் என்று சொல்லுவார். அந்த நாட்களில் இது அப்படியாக நிறைவேறும். Now how do we know that God is righteous? நீதி உள்ள தேவன் என்று நாம் எப்படி அதை அறிவோம்? The attribute of righteousness, characteristic of God, is defined by the biblical writers as being straight and right. ஆண்டவரே கர்த்தருடைய தேவனுடைய இப்படியாக நீதியானதும் அவருடைய குணமானதும் இப்படியாக வேதாகமத்தை எழுதினவர்கள் அது சரியாக நேர்த்தியாக எழுதினார்கள். Conforming to an ethical standard and living up to expected obligations. அது மட்டுமல்லாமல் அவர்கள் நெறிமுறைய தர நிலையை ஆண்டவர் இப்படியாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கூறினார்கள். See, a righteous man is one who is right and does what is suitable, maintaining a right relation with what is expected. ஒரு நீதிமானை பார்க்கும் பொழுது அவன் சரியான காரியங்களை செய்கிறவன், நேர்த்தியான காரியங்களை செய்கிறவனாக இருப்பான். அதே மட்டுமல்லாமல் ஒரு சரியான உறவுக்குள்ளாக அவன் சொல்லபடியே இருப்பான். Now, isn't this is a character that we all admire when someone exercises righteousness? இப்படிப்பட்ட ஒருவனை பார்க்கும்போது நம்ம எல்லோரும் அந்த நபரை பார்த்து எவ்வளவு ஒரு அழகான நபர் பாரு அப்படின்னு சொல்லுவோமா அல்லவா? Because the opposite traits for righteousness is evil, wicked, unrighteous, sinful, wrong, bad, immoral and dishonesty. ஏனென்று சொன்னால் இப்படியாக நல்ல குணத்துக்கு, ஒரு சரியான நேர்மையான குணத்திற்கு எதிராக நாம் பார்க்கும்போது தீமையான குணம், குறுக்கிட குணமாக அந்த மாதிரி குணங்களை நாம் கவனிக்க முடியும். So we as children of God must be thankful because our God is a righteous God and he wants us to be righteous as well. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட வேண்டும் என்று சொன்னால், நம் தேவன் அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். See, there are thousands of verses implicating that God is righteous and we should respond in righteous. அநேக 1000 வசனங்களை கொண்டு நாம் கவனிக்க முடியும், வாசிக்க முடியும். தேவன் அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதி உள்ளவர், அப்படியாக தம்முடைய ஜனங்களும் அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் எதிர்பார்க்கிறார். But today we're going to focus on what theologians, particularly older ones, often presented God's righteousness in 4 categories. இன்றைக்கு பார்க்கும்போது இறையில் உள்ள காரியங்களை பார்க்கும் பொழுது 4 விதமான 4 காரியங்கள். தேவன் பரிசுத்தமானவர், தேவன் நீதி உள்ளவர் சொல்லும் பொழுது இந்த 4 நிலைக்குள்ளாக அடங்கி இருக்கிறதை நாம் கவனிக்க போகிறோம். The first one is rectoral righteousness. முதலாவதாக ரெக்டனல் நீதி என்று சொல்லப்படுகிறது. Relating to God as governor or ruler of man. ரெக்டனல் நீதி என்று சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் அவர் ஆளுகை செய்கிற
தேவனாக இருக்கிறார் என்று சொல்லிதான் அதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. See, all of God creatures must be just, and this is known as God's rectoral righteousness. அதாவது ஆண்டவர் படைத்த சிருஷ்டித்த எல்லாமே அது நீதியாக தான் சரியாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இது கர்த்தருடைய அவருக்குள்ளாக இருக்கிற ஒரு பலனாக இருக்கிறது. See, if we talk of God's righteousness, this is probably what comes to mind. ஆண்டோடைய நீதி என்று சொல்லும் பொழுது இதுதான் நம்முடைய சிந்தைக்கு வருவதாக இருக்கிறது. Because God reveals himself as the ruler of both good and evil men. ஆண்டவர் இப்படியாக அவர் ஆளுகை செய்கிறார். ஆனால் அவர் ஆளுகை செய்த உலகத்தை பார்க்கும் பொழுது நன்மையும் இருக்கிறது தீமைகளும் அடங்கி இருக்கிறது. And this is what it is called as rectitude, honesty and correct moral behavior. அதுதான் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நேர்மையா இருக்க வேண்டும் அல்லது சரியான ஒரு பிஹேவியர்க்குள்ள நம்ம இருக்க வேண்டும். For this reason he established a just rule with rewards for obedience and threats of punishment for disobedience. ஆதலால் ஆண்டவர் இப்படியாக சில நிதிமுறைகளை கொண்டு வந்து இப்படியாக அதுக்குள்ளாக அடங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர்களுக்கு அவர் பலனை தருகிறார். அதற்குள்ளாக அடங்கி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அதுக்குண்டான அதுக்குண்டான விபரீதங்களும் பெற்றுக் கொள்கிறார்கள். Therefore establishing a moral government over the entire universe. அதனால் ஆண்டவர் இந்த இடத்துல நீதி என்று சொல்லுகிற அந்த காரியத்தை உலகத்தில் அப்படியாக ஸ்திரப்படுத்துகிறார். Simply put like this, since God demands the same of all his creation, he is righteous himself. இப்படியாக நம்ம சொல்ல முடியும். ஆண்டவர் தன்னுடைய சிருஷ்டித்த மனுஷர்கள் எல்லாரும் நீங்கள் நீதிக்குள்ளாக வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவரே நீதியாக இருக்கிறார். God as lawgiver, God is the one who imposes laws and determines right from wrong, and he regulates accordingly. ஆண்டவர் அவர் நீதியை வழங்குகிற தேவனாக இருக்கிறார். அந்த நீதியை தந்தவர் தேவன். அதுக்குண்டான காரியங்களை சரியாக சரி எது தவறு எது என்று சொல்லி பிரித்தது தேவன். அது மட்டுமல்லாமல் அந்த காரியத்தை அவ்வப்போதும் எப்பொழுதும் இந்த காரியத்தை அவர் சரியாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். So in accordance to this, let's read Psalm chapter 99 verse 4. நாம் வாசிக்கப்பமாக சங்கீதம் 99 சங்கீதம் 4வது வசனம். The king is mighty, he loves justice. You have established equity in Jacob, you have done what is just and right. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரின் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோப்பில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். And even any given device tools designed to promote fairness in business, weight scales is from God. நம்ம சில தொழில்களை கடைகளிலே பார்க்கும் பொழுது இப்படியாக அளவுகோல் வைத்திருப்பார்கள். அதுவும் தேவனால் அப்படியாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி தான் நாம் பார்க்க முடியும். Because Proverbs chapter 11 verse 1 says, the Lord detests dishonest scales, but accurate weights find favor with him. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். So God dislike any who would justify, and God also dislike any who would justify the wicked and condemn the just. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் வெறுக்கிறார். என்னவென்று சொன்னால் தீமையை நாம் அப்படியாக வளர்ப்பதும் அதே நேரத்தில் நன்மையை அல்லது சரியாக செய்கிற காரியத்தை நாம் கெட்டுப்போ வைப்பதற்கும் அந்த காரியத்தை தேவன் வெறுக்கிறார். Proverbs chapter 17 verse 15, acquitting the guilty and condemning the innocent, both are detestable to the Lord. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். So he despises those who steal or defraud others, not because this is a violation of some standard, but because it is contrary and an offense to God himself, whose very nature demands what is true and right. அது மட்டுமல்லாமல் நீங்கள் கவனித்தீங்க சொன்னா ஆண்டவர் திருடுவர்களும் அல்லது மற்றவர்களை ஏமாற்றுவர்களும் இதையும் அவர் வெறுக்கிறார், அருவருப்பாக பார்க்கிறார் என்று சொன்னால் இது அவருடைய காரியங்களுக்கு எதிராக இருக்கிறது, அவருடைய நேச்சருக்கு எதிராக இருக்கிறது. So the first category of God's righteousness presented is rectoral righteousness, relating to God as governor or ruler of man.
அதனால் இந்த முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது ஆளுகை செய்கிற தேவன் என்று சொல்லும் பொழுது தேவன் அவர் நீதியாய ஆளுகை செய்கிறது என்று சொல்லி முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம். Second category of God's righteousness presented as retributive righteousness. அடுத்ததாக தகுதியான நீதி. It simply means a justly deserved penalty. அதாவது ஒரு தண்டனையை வழங்கும் பொழுது அதுக்குண்டான பெற்றுக்கொள்ளுவர்கள் அதுக்கு தகுதியாய் அல்லது அதற்கு அவர்கள் டிசர்வ் இருக்கிறார்கள் என்று சொல்லி தான் நாம் பார்க்கிறோம். Now this part of God's character known as retributive righteousness is what punishes all his creatures for their transgressions. அதாவது பாவ மீறுதலுக்கு இப்படியாக தண்டிக்கிற ஒரு நீதியாய் ஒரு நீதி உள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். It can be called a punitive, vindictive or avenging justice. இந்த வார்த்தையில் ஆங்கிலத்துல இருந்து 2-3 இருந்தாலும் இதோட அர்த்தம் ஒன்றுதான், தண்டிக்கிற தேவன் அல்லது வஞ்சம் தீர்க்கிற நீதி. It has to do with imposing consequences for disobedience to his righteousness. அதாவது நீதிக்கு தலை வணங்காதவர்கள், நீதிக்கு உள்படாதவர்கள், அவர்கள் அறுக்கிற ஒரு காரியம்தான் இந்த தண்டனை. Like in Genesis chapter 2 verse 17, it says that, but you must not eat from, God will say to Adam and Eve, but you must not eat from the tree of the knowledge of good and evil, for when you eat from it, you will certainly die. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாகாய் என்று கட்டளையிட்டார். And also few other verses which I have added in the slide. அந்த வசனம் மட்டுமல்லாமல் இன்னொரு சில வசனங்களை இப்படியாக ஸ்லைட்ஸ்ல நான் போட்டிருக்கிறேன். It has to do with holding people accountable for ignoring God's righteousness. இது இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது யாரெல்லாம் தேவனுடைய நீதியை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் அந்த நீதி அந்த தீமைக்குண்டான காரியங்களை அவர் வாழ்க்கையில அந்த விபரீதம் நடக்கிறது நான் பார்க்க முடியும் இந்த வசனங்களை. Genesis chapter 2 verse 17 is the first recorded expression of this element of God's righteousness. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுதான் முதல் காரியமாக இருக்கிறது. அங்க ஒரு மீறுதல் நடக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மீறுதலுக்குண்டான தண்டனையை இந்த மனுஷர்களை ஏற்றுக்கொள்வது. Now those who are familiar with the Bible knows of this idea of divine vengeance against people who violate his holy commandments. யாருக்கெல்லாம் வேதாகமம் நல்லா தெரியுமோ இப்படியாக உங்களுக்கு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாடுல இப்படியாக யாரெல்லாம் தேவனுடைய நீதியை அல்ல அவர் கொடுக்கிற அந்த கட்டளைகளை மீறுகிறார்களோ அவர்களுக்கு சில காரியங்கள் தண்டனையாய் அமையும். From Eden to the flood, from ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த வெள்ளம் வரவரையிலும், from Babel to Sodom and Gomorrah, பாபில் கோபுரத்திலிருந்து சோதோம் and கொமோரா பட்டணத்தின் வரையிலும், to Egypt to the Canaanites, எகிப்திலிருந்து அந்த காரியங்களை பார்க்க முடியும். கனானியர்களை கூட பார்க்க முடியும். to the captivity to Canaanites to the captivity to Ananias and Sapphira in the New Testament. புதிய ஏற்பாடுல அனானியா சஃபீரான்னு சொல்லி அங்கேயே நாம் கவனிக்க முடியும். And this thread has proven to be real. இந்த காரியமானது நிஜமாக தான் இருக்கிறது. That is why it says in Romans chapter 1 verse 18, for the wrath of God is revealed from heaven against all ungodliness and unrighteousness of men, who by their unrighteousness suppress the truth. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Now it is very important we as Christians to know that God's retributive righteousness finds its final expression in the eternal punishment of the wicked in hell. ஆதலால் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீதியின் தேவனுடைய இந்த காரியமானது தண்டிக்கும் நீதி என்று சொல்ல இந்த காரியமானது கடைசி நாட்களில் யாரெல்லாம் இதற்கு நீதிக்குள்ளாக உள்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நரகத்துக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். The punishment of sin is a function of divine righteousness. பாவத்துக்கு தண்டனை என்று சொல்லும், பாவத்துக்கு சம்பளம் மரணம் என்று அல்லது தண்டனை என்று சொல்லும் பொழுது இது தேவனுடைய ஒரு காரியம், அதாவது தேவனுக்கு உள்ள ஒரு நேச்சராக இருக்கிறது. The objective is to punish and ensure that justice is served.
இந்த இடத்தில் ஏன் தண்டனை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஏன் தண்டனை ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி மறுபடியும் நிரூபிக்கப்படுகிறது. Because apart from punishment, divine justice would not be maintained. தண்டனை இல்லாவிட்டால் அந்த இடத்துல நீதி நிலை நிற்காது. It is a righteous thing that God punished the wicked. அதனால் ஆண்டவர் துன்மார்க்கர்களை இப்படியாக தண்டிப்பது அது ஒரு நீதி உள்ள காரியம். Now, third category of God's righteousness presented as redemptive righteousness, saving righteousness. மூன்றாவது காரியத்தை பார்த்தீன்னு சொன்னால் இப்படிப்பட்ட நீதின்னு சொன்னால் மீட்கும் நீதியாய் இருக்கிறது. I'm sure many of us are familiar with this. இதை குறித்து நாம் அநேகர் அறிந்திருப்போம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். But let's take this time as we are learning together, because as I was preparing this, especially when I come to this redemptive righteousness, I was so touched by God's saving grace. அதனால் இந்த காரியத்தை நேரம் எடுத்து நாம் அப்படியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தை நான் ஒழுங்குபடுத்தும் பொழுது இந்த மீட்கும் நீதியை குறித்து நான் அப்படியாக சில ஆராய்ச்சிகளை செய்யும் பொழுது எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியான தொடுதலை நான் உணர்ந்தேன். I can understand that how God can love us so much. A just and righteous God will give us that salvation. எனக்குள்ளாக புரிய முடிந்தது என்னவென்று சொன்னால் நீதியின் தேவன் நம்மளை அதாவது எவ்வளவு அளவுக்கு நேசிக்கிறார் என்று சொல்லி அந்த காரியம் நான் உணர்ந்தேன். See, redemptive righteousness, because of this, God will only decide to redeem sinners when he is able to do in an ethically just way. அதாவது பாவிகளை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அது சரியாக செய்ய வேண்டும், நீதிக்குள்ளாக செய்ய வேண்டும். Remember that all mankind are sinners. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா மனிதர்களும் பாவம் அடைந்தோம். According to Exodus chapter 34 verse 7, he cannot avoid justice. அதாவது யாத்திராகமம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் நீதியை விட்டு விலகாதவர். So since no sinner deserves to be saved, Jesus obviously does not need to save anyone. அதனால் பாவிகளை யாரும் ரட்சிக்க முடியாத இருக்கிற நிலையில் அந்த இடத்தில் இயேசு யாரும் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவசியமில்லை. But if God in mercy will save, it can only be based on a satisfaction of his righteous demands. ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய அவர் என்ன செய்கிறார், அவர் இரக்கம் பாராட்டி அவர் நம்மளை காப்பாற்றுகிறார் என்று சொன்னார். அவருடைய நீதியின் காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறார். The gospel must first provide an answer to this exact question that is difficult to solve. இந்த கஷ்டமான ஒரு கேள்விக்கு பதில் இருக்க வேண்டிய ஒரே பதில் என்னவென்றால் சுவிசேஷம். In addition to demanding our own righteousness, அதாவது நம்ம சொந்த நீதியை நாம் தேடி போகும் பொழுது God's electoral righteousness also demands retributive righteousness, just righteousness. ஆண்டவர் இப்படியாக அவர் ஆளுகை செய்கிற அந்த நீதியானது இந்த இடத்துல ஒரு நீதியை தேடுகிறார். How on earth is a sinner rescued if there is a requirement for retribution for sin? How on earth is a sinner rescued if there is a requirement for retribution for sin? அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகள் எப்படி காப்பாற்றப்படுவார்கள் ஏனென்றால் அந்த இடத்துல பரிகாரம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. Now in reality, நிஜத்தில் பார்க்கும் பொழுது the authors of the Bible often emphasize that God rescues us by righteousness. இந்த வேதத்தை எழுதினவர்கள் இப்படியாக சொல்கிறார்கள், ஆண்டவர் தன்னுடைய நீதியினால் நம்மளை காப்பாற்றினார். Let's read Psalms chapter 71 verse 2. 71ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. In your righteousness deliver me and rescue me, incline your ear to me and save me. உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவி எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும். Now this is in Old Testament. இது பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம். You can also find in Isaiah chapter 45, chapter 51, 61. நீங்கள் இதை எங்க கவனிக்கணும் என்று சொன்னா ஏசாயா 45வது அதிகாரத்துல பார்க்கலாம், 50வது அதிகாரத்துல பார்க்கலாம்,
அதிகாரத்திலும் 60 Even in Psalms chapter 51 verse 40, 51 சங்கீதம் 14 இதை பார்க்கலாம். records that rescue people by righteousness. அது ஆண்டவர் தன்னுடைய நீதியை கொண்டு நம்மை காப்பாற்றுகிறார். These verses show another dimension of God's righteousness. தேவன் நீதி உள்ளவர் என்று சொல்லி இந்த வசனங்கள் மறுபடியும் ஆதாரபூர்வமாய் நிரூபிக்கப்படுகிறது. It shows that about his redemptive righteousness, that part of God's righteousness. அதாவது அவர் நம்மளை மீட்கும் நீதியாக தேவனுடைய நீதிக்குள்ளாக இருக்கிற ஒரு பங்கை காமிக்கிறது. The part of righteousness by which he atones for the sinfulness of his people, of his creatures, and provides righteousness for them. அவர் படைத்த சிருஷ்டித்த மனுஷர்களுக்கு இப்படியாக பரிகாரம் செலுத்தும்படிக்கு அந்த இடத்தில் ஒரு நீதியை காண்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். That is why Paul says in Romans chapter 1 verse 17, அதனால பவுல் சொல்கிறார் எதில் என்று சொன்னார் ரோமர் முதல் அதிகாரம் 17 வசனத்திலே, for in the gospel the righteousness of God is revealed, a righteousness that is by faith from first to last, just as it is written, the righteous will live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. The gospel is described as a revelation to God's righteousness. அதனால் சுவிசேஷமானது ஆண்டவரை அவருடைய வெளிப்பாடாக அந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கிறது. The gospel is also a revelation of God's love and grace. சுவிசேஷம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய அன்பையும் கிருபையும் வெளிப்படுத்துகிறது. Amazingly, God is righteous in forgiving sin. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் மன்னிக்கவும் வல்லவராக இருக்கிறார். First John chapter 1 verse 9 says, if we confess our sins, he is faithful and just and will forgive us our sins and purify us from all unrighteousness. முதல் யோவான் முதல் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். See church, the gospel's beauty lies in this. சபையே சுவிசேஷத்தின் அழகு இதுக்குள்ளாக தான் அடங்கி இருக்கிறது. Because God has not given up on his rightful claims. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை இந்த இடத்துல விட்டு விடவில்லை. Instead, according to 1 John chapter 4 verse 10, he sent his son to be the propitiation for our sins. முதல் யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. Amen. We also see that in Romans chapter 3 and Hebrew chapter 2 and 1 John chapter 2. இந்த காரியத்தை ரோமர் 3 அதிகாரம் 25வது வசனத்திலும் எபிரேயர் 2 அதிகாரம் 17 வசனத்திலும் முதல் யோவான் 2 அதிகாரம் 2வது வசனத்திலும் கவனிக்க முடியும். We have all that God's righteousness demands of us in the Lord Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேவன் தேடுகிற நீதியானது அவருக்குள்ளாக தான் அடங்கி இருக்கிறது. Standing in the place of sinners, பாவியில இருக்கிற நாம், பாவிகளாய் இருக்கிற நாம், standing in the place of sinners, the spotless one gave himself as a sacrifice and bore the just punishment for sin. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவியில் இடத்தில் நின்று பாவம் அறியாதவர் ஒருவர் நமக்காக தன்னை பலியாக்கி நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். That is why theologians have long described this transaction as a great exchange. அதனாலதான் இப்படியாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், இந்த காரியத்தை என்னவென்று சொல்கிறார்கள் சொன்னால் இது ஒரு மாற்றம், நமக்கும் இயேசுக்குண்டான ஒரு மாற்றம் என்று சொல்கிறார்கள். As a great exchange. Christ took our sin, he gave us his righteousness, and he was made sin for us. அதாவது இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து அவருடைய நீதியை நமக்கு தந்து நமக்காய் அவர் பாவமாய் மாறினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். All these verses in the slide supporting the statement that I just said.
நான் சொன்ன இந்த வசனமானது ஸ்லைட்ஸ்ல இந்த வசனங்கள் இருக்கிறது, நீங்கள் அப்படியாக பிறகு வாசித்து பார்க்க முடியும். Can we just read 2 Corinthians chapter 5 verse 21? இப்பொழுது நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம். For he hath made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in him. For our sake he made him to be sin who knew no sin, that in him we might become the righteousness of God. Can you hear it in Tamil? மன்னிக்கணும். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். In grace our record became his, and so he died under the righteous wrath due to us. கிருபை நிமித்தமாய் நாம் செய்த பாவங்களானது அவர் சுமந்தார். அது மட்டுமல்லாமல் நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் நமக்காக மரித்தார். But through faith his righteous record become ours, and we are justified. ஆனாலும் விசுவாசத்தின் மூலியமாக அவருடைய நீதியானது நம்முடைய நீதியாய் மாறினது. நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் வழங்கப்பட்டோம். It is in this way God's righteousness is revealed in the gospel. இப்படியாக தான் கர்த்தருடைய நீதியானது சுவிசேஷத்தில் வெளிப்பாடுபட்டது. God is both just and the justifier of him that believes in Jesus. ஆண்டவர் அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் நீதியை வழங்குகிற தேவனாகவும் இருக்கிறார். யாருக்கு என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புபவர்களுக்கு. Brothers and sisters in Christ, என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, what a powerful redemptive righteous God that you and I are serving. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள தேவன். நீதி உள்ள தேவன் மட்டுமல்லாமல் நம்மளை எடுத்த நீதி உள்ள தேவனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். The final category of God's righteousness presented as remunerative righteousness. கடைசியாக தேவனுடைய நீதியானது எப்படி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் ஊதியத்தின் நீதியாய் வழங்கப்படுகிறது. Providing payment for work. That's the அதாவது நீங்கள் வேலை செய்யும்போது நமக்கு ஊதியம் சம்பளம் கிடைக்கிறது. அப்படியாக தான். See, giving rewards in a fair and equitable manner is the essence of remunerative righteousness. அதாவது இந்த ஊதியத்தின் நீதி என்று சொல்லும்போது ஆண்டவர் அவங்களுக்குள்ள தகுந்தபடியாக தான் அந்த ஊதியத்தை தருவார். Because Hebrews chapter 6 verse 10 says, God is not unrighteous to overlook your work and labor of love. Whatever good anyone does, this he will receive back from the Lord. எபிரேயர் 6 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. எபிரேயர் 6 அதிகாரம் 10வது வசனம் தமிழ்ல வாசிக்கப்போம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. Even Ephesians 6:8 and Luke 19 says that God rewards righteousness. எபிரேயர் 6 அதிகாரம் 8வது வசனம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 11 27 வசனம் வரையிலும் நாம் வாசிக்க முடியும். இப்படியாக ஆண்டவர் நீதிக்கு அவர் இப்படியாக ஊதியத்தை வழங்க, அதாவது அவர் ரிவார்ட், அவர் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். The idea here is not so much that God owes us, but rather that he has promised to do something for us. இங்க இருக்கிற இந்த என்ன காரியம் என்று சொன்னா, ஆண்டவர் நமக்கு கடனாளியாக இல்லை, ஆனாலும் தேவன் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். Because God has made himself a debtor by promise, and it is part of his justice to keep his word. அதாவது ஆண்டவரை பார்க்கும்போது வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். James chapter 1 verse 12 says that blessed is the man who remains steadfast under trial, for when he has stood the test he will receive the crown of life which God has promised to those who love him. யாக்கோபு முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். On that day, அந்த நாளில் God the upright judge will present upon us a crown of righteousness. நீதி உள்ள தேவன் நமக்கு ஒரு
கிரீடத்தை தருவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Since it is reasonable for God to pay what he owes and God owes what he has promised. அதாவது அவர் சொன்னபடி அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். So remunerative righteousness is a part of God's righteousness that rewards us for fulfilling his rightful demands and generously enabling us to fulfill them. அதனால் ஊதியத்தின் நீதி என்று சொல்லும் பொழுது இப்படியாக அது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மிடத்தில் அவர் கேட்டபடி நாம் நடந்து கொள்ளும் என்று சொன்னால் அதற்கு உண்டான கிரீடம் வேதத்தில் வாசித்தோம் அல்லவா, ஜீவ கிரீடத்தை அவர் தருக வல்லவராக இருக்கிறார். The truth of God's righteousness is a frightening one for sinners. அதாவது தேவனுடைய இந்த நிஜத்தில், அதாவது இந்த சத்தியத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த நீதியை குறித்து வாசிக்கும் பொழுது பாவிகளுக்கு இது பயமாக இருந்தாலும், nevertheless it is a joyful reality when this righteousness is united with his grace. இருப்பினும் நீதிமான்களுக்கு இது ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் என்று நம்ம சொல்ல முடியும். That is why Psalms 85:10 says. அப்படியாக தான் 85வது சங்கீதம் 10வது வசனம் சொல்கிறது. The psalmist is personifying two of God's attributes and how they work together. ரெண்டு காரியத்தை இந்த சங்கீதக்காரன் சொல்லி இது எப்படி ஒன்று இணைந்து வேலை செய்கிறது சொல்லி இந்த சங்கீதத்துல பார்க்க முடியும். Church, Jesus is Jehovah Tsidkenu. சபையே, இயேசுதான் நம்முடைய யெகோவா சிக்கேனு. The Lord our righteousness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதி தேவனாய் இருக்கிறார். He is the promised branch of righteousness growing out of the Davidic line of Jewish kings as prophesied in the book of Jeremiah that we read earlier. எரேமியா புத்தகத்தை நாம் வாசித்தது போல அங்க அந்த ஒரு துளிரிடுகிற அந்த கிளைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது அவர்தான் அந்த வாக்குத்தத்தம். So why is it important that Jesus is Jehovah Tsidkenu? What does his righteousness mean for us? அதாவது ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யெகோவா சிக்கேனு என்று நம்ம சொல்லுகிறோம், அவருடைய நீதி நமக்கு என்ன செய்யும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். Because number one, the Bible is clear that we have no righteousness of our own. வேதாகம் இப்படியாக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, நாம் யாவரும் நீதிமான்கள் அல்ல. There is none righteous, no not one, and all have sinned and fall short of the glory of God. யாரும் இங்க நீதிமான்கள் அல்ல, எல்லோரும் பாவம் செய்து அவருடைய மகிமை இழந்தோம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். But how about individuals that have a self-righteous mindset? ஒருவன் எனக்கு நான் நீதிமான் என்று சொல்லி இதை அல்லாமல் ஆண்டவர் இல்லாமல் நான் நீதிமான் என்று சொல்லுகிறேன், அவன் எப்படிப்பட்ட உள்ளவன்? Okay, there is an answer for them. அதுக்குண்டான பதிலும் இருக்கிறது. It's in Isaiah chapter 64 verse 6. ஏசாயா 64வது அதிகாரம் 6வது வசனத்தில் இதை வாசிக்க முடியும். All of us have become like one who is unclean, and all our righteous acts are like filthy rags. We all shrivel up like a leaf, and like the wind our sins sweep us away. நான் வாசிக்க போமாக தமிழ்ல ஏசாயா 64வது அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகள் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்களை காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. So we have no righteousness of our own. சோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு தனிப்பட்ட ரீதியில நம்முடைய சொந்த நீதி என்று சொல்லி ஒன்று இல்லை. Not only that, அது மட்டுமல்லாமல் it is impossible for us to achieve righteousness by our own efforts. அது மட்டுமல்லாமல் நம்மால் சொந்தமாய் நம்ம நீதிமானாய் வாழ முடியாது. Because Jeremiah chapter 13 verse 23 says, ஏன்னா எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, Can an Ethiopian change the color of his skin? Can a leopard take away its spots? Neither can you start doing good, for you have always done evil. எரேமியா 13ஆம் அதிகாரம் 23 வசனம் வாசிப்போம். எத்தியோப்பன் தன் தோளையும் சிவங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். By reading all this, இது எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது we come to know that this means that Jesus Christ is only our source of righteousness. இதில் என்ன ஒரு புரிதல் எடுக்கும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய நீதியின் ஆதாரமாய் இருக்கிறார். Because as how it says in 2 Corinthians chapter 5 verse 21, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, God made him who knew no sin, Jesus Christ. God
made him who knew no sin, which is Jesus. அதாவது ஆண்டவர் ஓகே நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பாவம் அறியாத அவரை யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து To be sin for us, நமக்காய் பாவமாகினார். that we might become the righteousness of God in him. முன்னாடி வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவம் அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பாவமாகினார். And Acts chapter 4 verse 12, nor is there salvation in any other, for there is no other name under heaven given among men by which we must be saved. அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் போது அவரன்றி வேறொரு ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். Amen. ஆமென். Now Jesus, Jehovah Tsidkenu, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யெகோவா ஷிக்கேனு, the Lord our righteousness, நம்முடைய நீதி உள்ள தேவன், offers to do for us what we cannot do for ourselves. நமக்காக செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் நமக்கு செய்து தருகிறார் என்று சொல்லி நமக்காக வாக்குத்தத்தத்தை தந்தார். He offers us his righteousness as a free gift when we accept him as our savior. நாம் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நீதியை அவர் நமக்காக தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை தந்தார். And if we confess our sins, he is faithful and just to forgive us our sins. நம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவரை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். And to cleanse us from all unrighteousness. அது மட்டுமல்லாமல் நம்முடைய எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மளை அப்படியாக கழுவி காப்பாற்ற இருக்கிறார். His righteousness covers our sins. அவருடைய நீதியானது நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. Now this is the counted righteousness that God has given. This is called as counted righteous. இது எல்லாம் என்ன சொல்லுகிறது, எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது நாம் எண்ணப்படுகிற நீதியாக இருக்கிறது. Jesus our Yahweh Tsidkenu, இயேசுவானவர் நம்முடைய யாவே சிக்கெனுவாக இருக்கிறார். counted this righteousness to us நம்மிடத்தில் அவர் அந்த நீதியை தந்தார். through faith which comes from God as a gift in the moment that we receive Jesus by faith. தேவனிடத்திலிருந்து நம் விசுவாசத்தின் மூலமாக அந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். This is called as imputed righteousness. இது நமக்குள்ளாக செலுத்தப்பட்ட நீதி. Meaning of imputed is an assumed value given to an item when the actual value is not known or available. அதாவது செலுத்தப்பட்ட நீதி என்று சொல்லும் பொழுது அதோட அர்த்தம் என்னவென்றால் நமக்குள்ளாக அது இல்லை, ஆனாலும் நாம் அப்படியாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்குள்ளாக அது செலுத்தினார். Justification is the first kind of righteousness received through faith alone. அதாவது நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம் என்று சொல்லும்போது அதுதான் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் மூலமாக முதல் நீதி. We have no condemnation even though we were children of wrath before. நாம் இதற்கு முன்பாக கோபத்தின் கீழாக தேவனுடைய கோபத்தின் கீழாக அடங்கியிருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். Through faith we can overcome specific sins and progress in God pleasing practical righteousness. விசுவாசத்தின் மூலமாக நம் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது இந்த சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் நம்ம அந்த காரியத்தை நாம் மேற்கொண்டு தேவனுடைய நீதி கீழாகும் அவருடைய கிருபையின் கீழாக வாழ நமக்கு கர்த்தர் அந்த கிருபை தந்திருக்கிறார். At the same time, அதே நேரத்துல we also must become righteous. How? We practice practical righteousness through the Spirit. நாமும் நீதிமான்கள் நீதியை பெற்றுக்கொண்ட நாம் அந்த நீதிமானுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்படி அந்த நீதிமான் எப்படி வாழ்வானோ அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். Because Romans chapter 6 verse 13 says, do not offer any part of yourself to sin as an instrument of wickedness, but rather offer yourselves to God as those who have been brought from death to life, and offer every part of yourself to him as an instrument of righteousness. ரோமர் 6 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கப்போமாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். This verse encourages us to present our bodies to God as those
as those who brought from death to life. இந்த வசனமானது நம்முடைய அவயங்களை, நம்முடைய சரீரத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், நாம் எல்லோரும் மரித்திருந்தோம், இப்பொழுது தேவனுக்குள்ளாக நாம் அப்படியாக ஜீவனை And பெற்றிருக்கிறோம். our members as instruments for righteousness. நம் அவயங்களை அநீதிக்கு நாம் அப்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். The Christian life is not about making oneself alive, but about presenting one members as instruments of righteousness. Paul emphasizes that we are not yet perfect in righteousness, Philippians chapter 3 verse 12, but rather we press on to make it our own as Christ Jesus had made us his own. பவுல் சொல்லுகிறார், இப்படியாக நாம் இன்னும் நீதிக்குள்ளாக நாம் இன்னும் சரியாக இன்னும் பெர்ஃபெக்டாக மாறவில்லை. ஆனாலும் பிலிப்பியர் 3:12 வசனத்தை சொன்னது போல நாம் அந்த காரியத்துக்குள்ளாக தொடர்ச்சியாய் நாம் வலியுறுத்த வேண்டும். This is the glory and mystery of the Christian life. இதுதான் கிறிஸ்துவ ஜீவியத்துடைய ஒரு மகிமையும் ஒரு ரகசியமாய் இருக்கிறது. As we are already righteous in Christ and have peace with God, நாம் தேவனுக்குள்ளாக நீதிகளை பெற்று கிறிஸ்துக்குள்ளாக நீதிமான்களாக வாழ்ந்து நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஒரு சமாதான உறவு எப்படி இருக்கிறதோ, at the same time, அதே மாதிரி striking for righteousness in daily life confirms our identity as God's people. அதே நேரத்தில் நீதிக்காக நாம் பசித்தாகத்தோடு இருப்பது, தினமும் நீதிக்குண்டான காரியங்கள் நாம் செய்வது, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது, இயேசு கிறிஸ்துவை இதன் மூலியமாக அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். And this is the most satisfying way to glorify Christ. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதில் இதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு வழியாக Now, இருக்கும். church, if you have never accepted the righteousness Jesus offers, சபையே, கர்த்தருடைய நீதியை நீங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் you can do so right now. இப்பொழுது நீங்கள் அதை செய்யலாம். He says, the one who comes to me, I will by no means cast out. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் அப்படியாக அசட்டை பண்ண மாட்டேன், துரத்த மாட்டேன். So if you ask him to, he will forgive your sins and cover you with his robe of righteousness. அதனால் நீங்கள் அவரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்களை மன்னித்து இப்பொழுதே உங்களுடைய நீதியின் வஸ்திரத்தில் அவர் அப்படியாக உங்களை அப்படியாக மூடுவார். He truly is Jehovah Tsidkenu, the Lord our righteousness. அவர் மெய்யாகவே யாவே சிக்கினுவாய் இருந்து நம்முடைய நீதியின் தேவனாக இருக்கிறார். Amen. God bless each one of you. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.